மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். இந்த 12 அப்படிங்கிறது அயன சயன ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 12 அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 12ஆம் வீட்டில் வந்தால் இல்வாழ்க்கை, இல்லறம் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பாங்க, இவங்க ஒரு இதில் இருப்பாங்க, அவங்க ஒரு வீட்டில் பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நிமிடம் யாரேனும் ஒருவர் பேசிவிட்டால், அழுது விட்டால் 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஆனால் அது யார் துவங்கி வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் உட்காந்துருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் சனிதான் அருமருந்தாக வரப்போகிறார். 2 பேரையும் இந்த நாள் வந்து இல்லற வாழ்க்கையில் சுகம் பெறுவதற்கான ஒரு வருடமாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது ஒரு குழந்தை பிறப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு மேரேஜ் லைஃப் ப்ராப்ளமாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் சரி செய்வார். இந்த 12ஆம் வீடு இருக்கிறது அயன சயனஸ்தானம்னு பேர். அதே மாதிரி 12ங்கிறது வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சில பேர் வாழ்க்கையில் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் லட்சியம் அடையணும்னு நினச்சிருப்பாங்க. நார்மல் லைஃப்பில் இருக்க பீப்புள்ஸ் இந்த சாமி பாத்திர கடை, சாமி கடை, இந்த குத்துவிளக்கு, இந்த மாதிரி பித்தளை பாத்திரம்லாம் வச்சுருக்கிற கடைகள் வச்சுருக்கோம். ரொம்ப பெரிய யோகமான ஒரு நேரம்னா அது இந்த நேரம் தான். இந்த அடுத்த 2.5 வருஷம் உங்கள் கடையில் இருக்கிற எல்லா பொருளும் விற்று போகும். அதே மாதிரி இந்த ஊதுபத்தி பண்ணுறவங்க, கற்பூரம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி கடவுள் ரிலேட்டடான பொருட்களை வந்து நம்ம தயாரிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட மிக ஏற்றமான ஒரு வருடமாக இருக்கும். சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பவர் 12, 1, 2 தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை காசு, பணம், திட்டு, மண்ணி சனியே பார்த்துட்டார். சனி பார்த்தா அவ்வளோதான், பணம் விளையாடும். அப்போது அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போது ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வியாதி, கடன், கஷ்டம் போன்றவையெல்லாம் சரியாயிடும். ஸோ இந்த கடன் தொல்லை அதிகமாக, அது 6ஆம் இடத்தை சனி பார்த்து அந்த கடனை நிவர்த்தி பண்ணி தரார். அடுத்து 10ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம்னு பேர், அதிர்ஷ்டம். பானை பிடிச்சவ பாக்கியசாலிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம எதை பண்ணாலும் அது நமக்கு லக்கு இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ராசி ஒர்க் அவுட் ஆக வேண்டிய நேரம். நான் நிறையா திறமை வச்சுருக்கேன் சார், ஸ்கில் வச்சுருக்கேன், ஆனால் நான் என்ன பண்ணுறது, எனக்குன்னு வாய்ப்பு கொடுக்குறது ஒருத்தர் வரவே மாட்டேங்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைப்பார். ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். ஒரு பெரிய மனுஷன் நம்மகிட்ட பழகிறாரு, ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் சார், அந்த ரேப்போவை மெயின்டைன் பண்ண நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. ஒரு 2 நாள் பழகியிருப்பாங்க, 3ஆவது நாள் ரெஸ்யூம் கொண்டு போய் கொடுத்துட்றது, என் தங்கச்சி பொண்ணு நீங்கள் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்றோம். அந்த ஆள் அதுக்கு போனே எடுக்க மாட்டான். நமக்கு கொஞ்சம் பொறுமையாக தான், இதே விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லாமே, அவசரமாக சொல்லி இமேஜை கெடுத்துக்கிறது அதெல்லாம். ஸோ அப்போ அந்த சனி பகவான் அதுக்கான மெச்சூரிட்டி 9ஆம் வீட்டு. 9ங்கிறது அப்பா. எங்கள் அப்பா ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவருக்கு வந்து உடம்பு சரியாகணும், அவருக்கு வந்து படுத்த படுக்கையாக இருக்கார், அவர் வந்து சரியாகணும், அந்த மாதிரி வேண்டிக்கிறவங்க. அவர் இது மாதிரி பிஸ்னஸில் லாஸ் பண்ணிட்டார், அவர் பிஸ்னஸ் நல்லா ஆகணும், அப்பாக்காக வேண்டிக்கிறவங்க. அப்போது சனி பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கும்போது அப்பாவோட உடல்நிலையெல்லாம் சரியாகி